பாத்தீங்கன்னா போட்டுக்குள்ள நான் ஏறிட்டேன். வேலையை பாருங்க. போட்டுக்குள்ள ஏறியாச்சு. பாருங்க போட் தள்ளுப்படுது. இப்ப வேலை மடுத்து முடிஞ்சது பாருங்க. இப்ப நாங்க கரைக்கு போறோம். கடவுளை பொறுத்தது. நீங்களும் சில நினைச்சா கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. மீன் படணும் உங்களுக்கு. நான் போட்ல ஏறதுக்கு போறேன் பாருங்க. போட்டு தான் வருது. நான் போட்ல ஏறது போறேன். இதுல மீன் சந்தை மீன் எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கணும். மீன் சந்தை இயங்குது. மீன் சந்தை பழமையா வேறு இடத்துல இயங்குது. இன்றைக்கு வந்து இதெல்லாம் இயங்குது. அனங்குலோ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு பழமையா வந்து கடல்ல தான் வந்து மீன் பிடிச்சு முறைகள், கரை வேலைகள் மற்றும் கடல்ல மீன் பிடிக்கிறது தான் நாடு. இதை இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஊர்ல வந்து ஊர் எங்கேயும் வந்து யோசிக்காதீங்க. மழைக்காடுல வந்து குளம், அதாவது இயற்கை குளம் இல்ல செயற்கை குளம். செயற்கை குளம்னு சொல்லலாம். இந்த மழை காலத்துல தண்ணி நின்று அந்த தண்ணிக்குள்ள மீன் இனம் பெரியுது. ஸோ அந்த மீன்களை தான் நாங்கள் பிடிக்கிற வீடியோ வந்து காட்டப்படும். ஸோ நீங்க மறக்காம அனந்தபுரத்துக்கு புதுசா வந்திருந்தா அனந்தபுரம் யூடியூப் சேனலை கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க. இந்த குளத்துல தான் நாங்கள் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். ஸோ மீன் பிடிக்கிற முறையே எப்படி போய் மீன் பிடிக்க போறோம், யாரோட போய் மீன் பிடிக்க போறோம்ன்றதை தான் நான் காட்ட போறோம். ஸோ மறக்காம நீங்கள் அனந்தபுரத்துக்கு புதுசா இருந்திருந்தா அனந்தபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. Anand vlog. Ampu ulankalai ampotu varavakinrom unkalin ataravu enrum tevai. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழமையா மீன் சந்தை வந்து கடற்கரை கிட்ட இயங்குறது. இன்றைக்கு வந்து வெள்ளத்தினால இவ்வளவுதான் மீன் சந்தை இயங்குறது பாருங்க. கடல்ல வந்து வேற. இப்ப வந்து குளத்துலதான் வேலை வறுக்க போயிடும் இன்றைக்கு. சோ நான் அந்த குளத்துல மீன் பிடிக்கிற முறையை தான் நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். பாருங்க, இதுல இருக்கிற போட்ல தான் நாங்கள் ஏறி போறோம். சோ நானும் போறேன் இந்த குளத்துல. சோ வாங்க, பண்ணா இருக்கும், வீடியோ பார்ப்போம். குளமண்டோட வித்தியாசம் நினைக்காதீங்க. எங்க ஊர்ல வந்து மலைக்கு வந்து தண்ணி நிக்கிற இடத்துலாம் குளம்னு சொல்லிக்கிறோம். இயற்கையான குளம் இல்ல, இது வந்து செயற்கையாக மலைக்கு பிறகு உருவாகிற குளம் தான் இது. இந்த குளத்துக்கு தான் மீன் பிடிக்க போறோம். பாருங்க ரெடியாக வளமையான அந்த வீடியோ காட்டுற மீன் சந்தை பாருங்க. அந்த மீன் சந்தை தான் அவ்வளவு தண்ணிக்குள்ள தாண்டு போயிருக்கு பாருங்க. சோ அதனாலதான் மீன் சந்தை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல கடல்ல மீனே இல்ல, கடலுக்கு தொல்லுக்கு மக்கள் போகவே இல்லை. சோ ஒரு ஆள் போயிட்டார் போட்ல பாருங்க. போட்ல ஏறிட்டார். தம்பி ஓட்டே இல்ல போட். ஓகே, நான் வந்து ஏறுற பாதை வேறு. ஆனா இப்ப அந்த தம்பி வந்து உங்களுக்கு போட்ல ஏறின தம்பி வந்து இந்த பாதையெல்லாம் போய் ஏறினவர் பாருங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுமென்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த மச்சான் நிக்கிறார். சோ அதனாலதான் நானும் ஏற போறேன் இந்த போட்ல போய். இப்போ வந்து நாங்கள் வலிக்கிட்டோம், அதாவது வலிக்கிட்ட மீன் பிடிக்கிறதுக்கான போட்ல ஏறுறதுக்கு போக போறோம். சோ இந்த குளத்தால் இதாலதான் போகணும். தம்பி இதாலே வரணும். போயிட்டீங்களா? அதால வரட்டும். ஸோ இந்த வெளிக்கிட்டாங்க என்ன விட்டுட்டு. ஸோ அதால சுத்தி வரட்டும். தான் பாத்தீங்கன்னா தெரியும். நான் போட்ல ஏறதுக்கு போறேன் பாருங்க. போட்டு தான் வருது. நான் போட்ல ஏறது போறேன். இதுல மீன் சந்தை மீன் எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் இன்றைக்கு மீன் சந்தை இயங்குது. மீன் சந்தை பழமையா வேறு இடத்துல இயங்குது. இன்றைக்கு வந்து இதெல்லாம் இயங்குது. இப்போ பாத்தீங்கன்னா அதுலதான் மீன் சந்தை வளமையா இயங்குறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினா மழை என்றதுனால மீன் சந்தை இங்க வந்துடுது. இப்போ வந்து நாங்க ஏற போற போட் வந்து வருது பாருங்க. நல்ல மனத்துக்கு வருது தம்பியாக. இந்த சூரியன் வந்து அப்படி எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. புறாங்குதுல நினைக்கிறேன்.
பாருங்க மீன் சந்தை இதுதான் இப்ப தற்போதைய மீன் சந்தை. இதுக்கு ஒரு போட் வந்து காட்டுக்கு போகல கரு ஆள தெரியாது. சரி போகும்போது கைத்தால தான் தாளாதானே நானும் வந்து இப்ப போட்ல ஏறுறதுக்கு தான் போட் வந்து கரையை வருது பாருங்க. பாத்தீங்கன்னா போட்டுக்குள்ள நான் ஏறிட்டேன். வேலையை பாருங்க. போட்டுக்குள்ள ஏறியாச்சு. பாருங்க போட் தள்ளுப்படுது. இதெல்லாம் சத்தம் போடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. போட்டு வெடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது உடையிற மாதிரி. தம்பி வெடிக்குமாடா? வந்து பாத்தீங்கன்னா இப்ப போட்ல ஏறிட்டோம். சோ கடலை விட குளத்துல ரொம்ப பயமா இருக்குது. இப்ப வந்து கல் எல்லாம் ஏதோ கட்டினோம் பாருங்க விலைக்கு. சில மீன் சார்ந்த கடல்ல எப்படி வெலை படுக்கிறதோ அதே மாதிரி தான் குளத்திலையும் படுக்கணும். சொன்னா எப்படி என்றாலும் வெலை படுக்கிற முறையில் ஒரே மாதிரி படுத்தா தான் மீன் பிடிக்கும். ஸோ பாருங்கள் இதுக்குள்ள என்னென்ன மீன் பிடிக்குதுன்றதை நாங்கள் இப்போ காட்டில என்ன சொன்னால் இப்போ தான் வேலை படுக்கிறோம். நம்ம எப்போ இது இழுப்பீங்க? ரைட், ஓகே. நான் இழுப்பாங்க. அந்த இழுக்கிற டைம்லேயும் நான் உங்களுக்கு என்னென்ன மீன் படுதுன்னு சொல்லிக்கிறேன். இதுக்குள்ள வந்து கடல் மீன் எல்லாம் படாதுன்னு நினைக்கிறேன். ஜப்பான் திலாப்பி அப்படியான மீன் தான் இதுக்குள்ளே படம். ஸோ பாருங்க பின்னுக்கு நிற்கிற வேற ஒரு மச்சான். இன்னொரு வீடியோவில் காட்டியிருந்தான் வேற ஒரு மச்சான். அந்த உறவுகள்லாம் எல்லாம் சொந்தங்கள். தம்பி இந்த பேர் உங்களோட பேர் என்னடா? டனுஜன். அங்கால தம்பி உங்களோட பேர்? டெனிசியனா? தம்பி உங்களுக்கு? இவரை நாங்கள் தமிழன்று கூப்பிட்றாங்க செல்லுமா. இவர் வந்து எனக்கு ஒரு தம்பி முறை, சாரி மச்சான் முறை. இப்போ வந்து இவ்வளோ நேரமும் இன்னும் வந்து வேலை படுக்கையில் இப்போ கல்லு காணாதான். இப்போ போட்டை வந்து கடலேருந்து தள்ளி விடுறாரு மச்சான். இப்போ வேலை படுபடுது பாருங்க. கிட்டத்தில் என்னன்னு சேர்த்து கவுக்குறாங்களோ தெரியாது. ரைட், ஓகே. இப்போ வேலை படுபடுது பாருங்க. கடல்ல இல்லை, இது வந்து குளத்தில் தான் வேலை படுக்கிறாங்க. ஸோ பாருங்க என்னடா காய்கறி இல்லாமல் வருது எனக்குள்ளால. இது காத்துல தான் போக இந்த வேலை படுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ போட் வந்து கரைக்கு வந்துட்டு அதனால கொஞ்சம் பதட்டப்படினு பாருங்க. அவர் வந்து அந்த தம்பி வந்து போட்டை ஹெல்ப் பண்ணு. ஓகே, இதை பாருங்க, இது படுத்த இடம் நல்லா படுத்துருக்கு.
சரியாக அதை என்னையும் கொண்டு வந்து நடுக்குள்ளத்துல வச்சு செஞ்சுட்டா. அந்த மீன் பட்டுடுதாமா? மீன் பட்டுடுதோ? வலையெல்லாம் போட்டுட்டா வலை நங்குறோம். சரி டப்பனுக்கலாம் இப்போ வந்து இந்த புல்லுக்குள்ள வந்துட்டு வேலை அதில் வந்து வேலைகள் ஓகே வேலை மாட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நங்கூரத்தை வந்து எரிஞ்சுதான் கொழுவை விட்டுட்டு இழுத்து இழுத்து தான் போயிடும் பாருங்க. ரைட். இப்போ அது எரிஞ்சது என்னத்துக்குன்னு சொன்னா அந்த நங்கூரம் வந்து கொழுவி பிடிக்கிறது இந்த விசையை பயன்படுத்தி தான் இந்த போட்டை இழுத்து கொண்டு போகணும் பாருங்க. இந்த ரைட் இப்போ பாருங்க போட் இதை பிடிச்சி இழுத்து தான் போட் போகுது. போட் வந்து தாழ போது போல இருக்குது. ரைட். கடையில் நின்று அவர் தான் கோச் பண்ணுறாரு அங்கே எறிஞ்சு எறின்னு சொல்லி. ரைட். இப்போ இங்கே எறிஞ்சிட்டாங்க பாருங்க. ரைட். சம்புக்குள்ள வந்து இப்போ என்ன இறக்குவீங்களோ ஒரு மாதிரி கரையை தம்பி போட்டுடைய போகலாம். ஓகே. போனெல்லாம் தண்ணி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நங்கூரத்தை அங்கே கரைக்கு எறிஞ்சிட்டாரு. கரைக்கு போகிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேலையெல்லாம் படுத்துருக்கு. வேலை தெரியுது. இந்த ரெஜி பூஜா வந்து மேலே தெரியுது. இப்போ வேலை படுத்து முடிஞ்சுது பாருங்க. இப்போ நாங்கள் கரைக்கு போகிறோம். வந்துட்டோம் இறங்க போகிறோம் பாருங்க. ரைட். கடவுளை பொறுத்தது. நீங்களும் சில நினைச்சா கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க மீன் படணும் உங்களுக்கு. ரைட். இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தர் இறங்க போகிறோம். இறங்குங்க. இப்போ என்ன இறக்குவீங்களோ இல்லையோ? எங்க? ரைட். ஓகே. இதால போகலண்ணா. ரைட். இவர் ஏரல் கஞ்சி வச்சிருக்காரு. வீட்டை கொடுத்து சொல்லி கேட்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவங்க என்ன கொண்டு விடுவாங்களோ தெரியாது. நம்பி நான் வந்து போட்டில் ஏறிட்டேன். ரைட். நங்கூரம் எடுத்துட்டாங்களோ? ஓகே. ரைட். இப்போ அங்கே எறிஞ்சு என்ன கொண்டு அந்த கரையில் ஏற்றின இடத்துல இறக்க போயிடும். ரைட். இப்போ மச்சான் தேடி வந்திருக்கார். அந்த நங்கூரம் வந்து சரியா மாட்டுப்படையில பாருங்க. திருப்பியும் முறைய போறார். திருப்பியும் அது மாட்டுப்படையில. ரைட். இறங்கட்டா பண்ண இதுல. இப்போ விலை படுத்தாச்சு. நான் இறங்குறதுக்கு வழி இல்லை. இப்போ அதான் பார்த்து கொண்டு நிற்கிறோம். சரி ஏதோ ஒன்று செய்து இப்போ என்ன இறக்கி விடணும் பார்ப்போம். இறங்குறதுக்கு வழி இல்லை.
போட்டை வந்து திருப்பி ஏதோ செய்து இப்போ என்ன இறக்குறதுக்கு கொண்டு போயிடும். ரைட், போட்டு ஓடுது பாருங்க. சரியா கதை, இன்றைக்கு நான் போக மாட்டேன் போல கரையில் ஆக்கலான்னு பார்த்து கொண்டு நிற்கணும் பாருங்க. ரைட், வலையிலுக்க மாட்டினா வலையும் படுத்த வலையும் வந்துட்டு மீனும் பிடி விடாது. அதனால் வந்து ஆளால் மாறி எறியணும். நில்லுங்க. ஓகே, இப்போ நான் நினைக்கிறேன் இந்த திருப்பி கொழுவிடுமெண்டு. ரைட், கொழுவிலையோ சரியா பண்ணி நான் இப்படி நிற்கிறதா இறங்குறல ஏதாவது இறங்கி பார்க்க அந்த இறங்கி கொழுவிட்டுது. ஸோ போட் போகுது. இங்கே ஒரு ஆள் கொழுவிடுமா? ரைட், இப்போ வந்து சம்பு கறி வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணினோம். ரைட், சம்புக்கு கொழுவிட்டுது. பண்ணி சரி வரையில இப்போ இதால நான் இறங்க போறேன்னு பாருங்க. ஓ மை காட், முதல்ல வர நிற்கிதான். கடவுளே என்னை காப்பாத்துங்க, இறக்கி விடுங்க வேலைக்கு. ரைட், ஓகே, கரையை வந்தாச்சு. இப்போ நான் இறங்க போகிறேன். ஒரு மாதிரி இறங்கியாச்சு. ஓகே, தேங்க்யூ, நன்றியா. திருப்பி வந்து நான் இந்த வலையை இழுக்கும் போதும் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு.